நான் ஈசாவான்ஸ் எங்க சேர்த்துறேன், எங்க குறைக்கிறேன், எங்க நெக் அகலம் படுத்துறேன் அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டிச்சிங் முடியற வரைக்கும் இந்த ஒரு வீடியோ பாத்தீங்க அப்படின்னாதான் உங்களுக்கு அது கரெக்டா வரும். அதாவது நார்மலா தைக்கிற பிளவுஸுக்கு இது பிரச்சனையே கிடையாது. இந்த டீப் நெக்கு, ஒரு சில வித்தியாசமான கழுத்து இந்த மாதிரி எல்லாம் நம்ம வைக்கும் போது 2 வீடியோஸை நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். அவங்கவுங்க மெத்தட்ல தைக்கும் போது அது அவங்களுக்கு ஃபிட்டிங் ஃபினிஷிங் நீட்டா வரும். அதுதான் பேசிக். பேக் நீங்க வைக்கிற மாதிரி கிராஸ் பண்ணி போட்டாலும் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸஸா கிளாத் விடத்தான் செய்வாங்க. அது ஏன்னா நீங்க கண்டிப்பா சீம் அலவன்ஸ் இல்லாம ஃப்ரண்ட்ல ஹூக்கு போடவே முடியாது. அதுக்கான அளவுகள் நம்ம கொடுத்துதான் ஆகணும். அதனால நீங்க ஒருத்தரை நிறுத்த வச்சு நீங்க அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட என்ன கரெக்ஷன்ஸ் நம்ம பண்ணணும். நார்மலா நம்ம ஒரு பிளவுஸ் கட்டிங் போடுவோம். அப்ப இவங்களுக்கு இதுல என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது செஸ்ட் எப்படி இருக்கு, ஷோல்டர் எப்படி இருக்கு, லென்த் எப்படி இருக்கு, அண்டர் பஸ்ட் எப்படி இருக்கு. ஒரு சிலருக்கு பஸ்ட் கீழே வரைக்கும் வரும்.